ஜோடி செட்டில் வந்து கிடைச்ச ஒரு பெஸ்ட் திங்னு சொல்லுவேன். லைக் எல்லாமே அண்ட் அவங்களுக்கும் ஒரு உங்க பேர் கூட ஆடினதை விட வேற பேர் கூட ஆடினது தான் வந்து ஜாஸ்தி. ரீல்ஸ்லேயே ஆகட்டும் இல்லை சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஜாலியாக தான் இருக்கும். எனக்கு வந்து சமந்தா வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப பெரியவங்க தான். லைக் அவங்க என் வயசுலலாம் இருந்தாங்கன்னா எப்படின்னா நான் அவங்கள வந்து போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணி அந்த விஜய் டிவி ஆடிஷன் கூட எப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே ஓகே, லைக் அப்பியரன்ஸ் அதனால வந்துட்டு உனக்கு பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஒரு ஷோவில் வந்துட்டு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கூட நம்மளோட அப்பியரன்ஸ்னால வந்துட்டு நம்மளை வெளியே எடுத்துருவாங்க. நான் ஒரு ஷோவில் வின் பண்ணதுக்கப்புறம் கூட யாருமே வந்து எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்துட்டு இது தரல. எப்படின்னா நான் போகிற இடத்துலலாம் நான் அசிங்கப்படுத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் லைக் ஓப்பனாக சொல்லணும்னா அதுக்கப்புறம் ஓகேடா அந்த ஃபீல் நமக்கு போதும். ஃபுல்லாக அடிபட்டுட்டே இருக்குது, எதுவுமே பண்ண முடியல. நாளைக்கு வந்து ஃபினாலே. ஸோ நமக்கு இப்போ ஃபுல்லாக அடிபடுத்து எல்லாமே ஆகுது. ஒரே ஒரு இதுதான் மைண்டில், என்ன நடந்தாலும் சரி, செத்தாலும் பரவாயில்ல, ஸ்டேஜ்லேயே செத்துடலாம். இந்த ஹைட்டில் தானே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஓகே ஃபைன். நான் இந்த ஹைட்டை வச்சு என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி காட்டுவேன். ஹாய் ஹலோ வணக்கம் டு ஆல் மீடியா மைண்ட்ஸ் வியூவர்ஸ். திஸ் இஸ் ஆதிரா. இன்னைக்கு நம்ம மீடியா மைண்ட்ஸ் கோல்ஸ்டா நிகழ்ச்சியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோடி ஆர் யூ ரெடி டைட்டில் வின்னர் தனுஷ் இருக்காங்க. வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் 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 ஹாய். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, நான் எப்படி இருக்கேன்னு திருப்பி கேட்க மாட்டீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறீங்களா? என் பேர் தனுஷ். நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் டிவியில் ஜோடி ஆர் யூ ரெடியில் வந்து டைட்டில் வின் பண்ணோம். என்னோடய பார்ட்னர் வந்து ஜஸ்டினா, நானும் ஜஸ்டினா வந்து வின் பண்ணோம் ரீசெண்டாக. இதுதான் என்னோட இப்போ இன்ட்ரோ. டான்ஸ், அதுவும் விஜய் டிவியில் டான்ஸ், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே அமையாது. ஸோ உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? என்னோட டான்ஸ் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, லைக் எல்லாரும் மாதிரியும் நான் எப்படின்னா நானும் எல்லாரும் மாதிரியே டிவி பார்த்து ஆடுறது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நார்மலாக நம்ம வந்து போயிட்டு ஒரு டான்ஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஆடுறது வேறு, ப்ளஸ் நம்ம வந்து அதை கெரியராக சூஸ் பண்ணுறப்போ அது அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, லைக் என்னென்னா நம்ம இங்கேயே இருந்தால் வந்துட்டு நமக்காக வந்து ஒரு இது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் இருந்து எல்லாருமே விட்டுட்டு நான் சென்னை போயிட்டேன். ப்ளஸ் என்னென்னா அதுவும் எனக்கு ரொம்ப சின்ன வயசு வேறு. அப்போது லைக் நான் ஒரு அரௌண்ட் ஒரு 15-16 இருப்பேன். ஸோ அந்த வயசுலேயே வந்துட்டு லைக் யாருமே இல்லை. ஃபஸ்ட் நான் அங்கே போனப்போ இங்கிருந்து நான் அங்கே போகிறப்போ எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் சர்வை பண்ண தான் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஒன்று கிடச்சிது. ஸோ விடிசின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களால மட்டும்தான் எனக்கு எல்லாமே கிடச்சிது. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு அதை வந்து போராடி ஒரு இதாக பார்த்துட்டு ஒரு பிளாட்ஃபார்மாக பார்த்துட்டு லைக் என்னென்னா நான் ஒரு ஷோவில் வின் பண்ணதுக்கப்புறம் கூட யாருமே வந்து எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்துட்டு இது தரல. எப்படின்னா நான் போகிற இடத்துலலாம் நான் அசிங்கப்படுத்துவாங்க. லைக் என்ன மாதிரினா அப்பியரன்ஸ் பார்ப்பாங்க, பயங்கரமாக அப்பியரன்ஸ் பார்ப்பாங்க. ஒரு ஷோவில் வந்துட்டு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கூட நம்மளோட அப்பியரன்ஸ்னால வந்துட்டு நம்மளை வெளியே எடுத்துருவாங்க. அந்த விஜய் டிவி ஆடிஷன் கூட எப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே ஓகே, லைக் அப்பியரன்ஸ் அதனால வந்துட்டு உனக்கு பண்ண முடியாது அப்படின்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஒரு டான்ஸ் ஷோனா நமக்கு வந்து டான்ஸ் தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் லைக் ஓப்பனாக சொல்லணும்னா அதுக்கப்புறம் ஓகேடா அந்த ஃபீல் நமக்கு போதும். நம்ம வந்து கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயத்த நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம எந்த ஷோவும் இதுக்கப்புறம் அட்டன் பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட் செட் போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு என் கூட இருக்கவங்க சும்மா யதார்த்தமாக அட்டன் பண்ணு அப்படின்னாங்க. நான் யோசித்தேன், ஐயோ திருப்பியும் நம்மளை வந்துட்டு கூப்பிட்டு போய் அசிங்கப்படுத்திடுவாங்களா, நமக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் என்னென்னா ஆடிஷன் நடக்குதுன்னா அப்போ தான் நான் வந்துட்டு போயிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி சரி ஆடிடலான்னு சொல்லிட்டு ஆடுறேன். நான் இப்படி செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு 99.9% யாருமே வந்து எனக்கு லைக் என்னென்னா ஒரு ஹோப்பே தரல நீ உள்ளே போவ அப்படின்னு. ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு. அந்த 1% நான் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. எல்லாருமே வந்து சொன்னது என்னென்னா லைக் எப்படியோ அப்பியரன்ஸில் இது பண்ணிவிடுவாங்க, அடுத்த ஆடிஷனில் சும்மா இது பண்ணுவாங்க. நான் சொன்னேன் என்ன வேணால் இருக்கட்டும், நான் மேலே போய் ஆடினேன்னா என்னை வந்து அவங்க பார்த்துட்டு இவனை ரிஜெக்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க வைக்கணும். அந்த மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவேன். அவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அங்கே இருக்க எல்லாருமே நான் யோசிக்க வச்சுட்டு வந்துடுவேன். லைக் நானும் போய் ஆடினேன், செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டுமே லைக் என்னென்னா ஒரு செகண்டுமே நாங்கள் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். என்ன அடிப்பட்டாலும் சரி, ரத்தம் வந்தாலும் சரி, எதுவுமே கண்டுக்க மாட்டோம். நானும் என் பார்ட்னரும் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போட்டோம். ஸோ மெயின் வந்து ரீசன் வந்து வர்தனா தான். ஸோ அவர் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஸோ ஃபினாலே வரைக்குமே லைக் என்னென்னா லாஸ்ட் வரைக்குமே கஷ்டப்பட்டோம்.
என்ன நடந்தாலும் சரி, செத்தாலும் பரவாயில்ல, ஸ்டேஜ்லேயே செத்துடலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் வந்து ஸ்டேஜே ஏறணும். ஸ்டேஜ் ஏறி லைக் ஃபினாலேயில் கூட பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். லைக் ஃபினாலேயில் கூட நான் கீழே விழுந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்ணுறப்பவே நான் மேலேருந்து கீழே விழுந்தேன். இருந்தாலுமே எனக்கு அந்த இது எதுவுமே தெரியல. லைக் அடிப்பட்டது தெரியல. எனக்கு ஒரே ஒரு வெறி என்னென்னா, லைக் நமக்கான கிடைச்ச ஸ்டேஜ் இதுதான், என் லைஃப்பில் லாஸ்ட்டு சான்ஸ் இதுதான், இதை நான் யூஸ் பண்ணலன்னா அவ்வளோதான், இந்த ஃபீல்டே வேஸ்ட்டு. அதாவது நான் ஒரு 6 to 7 years கஷ்டப்பட்டது வேஸ்ட்டு இந்த ஒரு 5 நிமிஷத்துனாலன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபினாலேயில் வந்து கொஞ்சம் எங்களோட பெஸ்ட்டு கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கப்பை வந்து டைட்டில் வின் பண்ணுறப்போ ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பீரியன்ஸ் வச்சு எல்லாரும் வெளியே பண்ணாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? என்ன மாதிரி வந்துட்டு இந்த அப்பீரன்ஸ்னால இதாகிறாங்க தெரியுமா, ஒதுக்கப்படுறாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் என்னையே ஒரு இதாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சொல்லுவேன் நான் என்னென்னா, நான் வந்து என்னை ஒதுக்காத இடமே இல்லை. லைக் என்னென்னா அப்பீரன்ஸு, டேலண்ட் மட்டும்தான். உண்மையான டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே முடியும். லைக் என்னென்னா உண்மையான ஹார்ட் ஒர்க் முக்கியம். நம்ம வெறும் நம்ம இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இருந்து நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ண முடியுதோ அவ்வளோ இது பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். எதனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க? உங்களை மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ரீசன் என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க? லைக் என்னென்னா எல்லா இதையும் நான் வந்து சொல்ல மாட்டேன். லைக் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது, அதே மாதிரி ஒரு சில இடம்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் எப்படின்னா, இப்போ என்ன மாதிரி இவங்களெல்லாம் என்னென்னா, லைக் என்னென்னா நமக்கு ஹைட்டு, கலரு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பாங்க. ஹைட்டு, கலரு இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்பாங்க. லைக் ஒரு நார்மலான வேலையே இருக்காது. அதெல்லாம் வந்து ஒரு டான்ஸராக இருக்கவங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் எனக்கு வந்து ஹைட்டுனா நிறைய பேருக்கு வந்து கலரு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஹைட் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் மனநிலை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து நானே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். என்னடா இது இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஹைட்டில் தானே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஓகே ஃபைன், நான் இந்த ஹைட்டை வச்சு என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி காட்டுவேன். அதாவது அது நம்ம பண்ணி காட்டணும். அவங்கக்கிட்ட நான் யார்கிட்டையுமே சொல்லலை, நான் அதெல்லாம் பண்ணி காமிச்சிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து ஓகே, ஓ என்னடா நம்ம இப்படிலாம் சொன்னோம்ல, அவன் இப்படி பண்ணிட்டான், அது வந்து அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு இது தான். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்துட்டு அப்போ நான் நினச்சேன், உண்மையாக அதான் நினச்சேன். இந்த ஹைட்டை வச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன், அவ்வளோதான். டான்ஸில் உங்களோட ரோல் மாடல்னா யார் சொல்லுவீங்க? எனக்கு ரோல் மாடல் அப்படின்லாம் இல்லை. லைக் என்னென்னா எனக்கு நல்லா டான்ஸ் ஆடுற எல்லாருமே பிடிக்கும், அவ்வளோதான். ரோல் மாடல் அந்த மாதிரி யாருமே இல்லை டான்ஸில். நல்ல டான்ஸ்னா என்ன, கெட்ட டான்ஸ்னா என்ன? நல்லா டான்ஸ் ஆடுறவங்கன்னு சொன்னாங்க. நான் நல்ல டான்ஸு கெட்ட டான்ஸ்னு சொல்ல. நல்லா டான்ஸ்னால் லைக் நல்ல டான்ஸர்ஸ்னால் நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்ல, இப்போ நம்ம ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா பேசிக் பண்ணுறவங்களுக்கும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கும் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஆடுவாங்கல்ல, லைக் ஒரு ஸ்டைலுக்குமே அந்த மாதிரி நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. அதில் எனக்கு வந்து டான்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஒரு ஸ்டைலில் யாரெல்லாம் வந்து ஒரு ஸ்டைலுக்கு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஆடுற எல்லாருமே. நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்த்துருப்பீங்க டிவியில், இவங்க அப்படி ஆடுறாங்க இப்படி நிறைய பேர் வந்து ரசிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க, உங்களை மாதிரி ஆடணும்னு சொல்லி நிறையா சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஆடுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. லைக் எப்படின்னா, நானும் வந்து இந்த டிவிலாம் பார்த்து தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த டைம்லலாம் நான் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பேன். லைக் என்னென்னா, இவங்களாம் எப்படி ஆடுறாங்க, நான் இந்த மாதிரிலாம் ஆட முடியுமா நம்மளாலலாம் நான் நினச்சேன். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி நினச்ச எல்லாருமே எனக்கு வந்து சொல்கிறாங்க, நீ சூப்பராக ஆடுற அப்படின்னு. நான் வின் பண்ணதுக்கு அவங்க எல்லாருமே வந்து எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சில ஃபேவரட்ஸான நேமெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் கன்வே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேமரா பார்த்து கன்வே பண்ணிடலாம். ஜஸ்டினா, இங்கே பாரு ஜஸ்டினா, உனக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ என்னோட 4 months என் கூட இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அனுபவிச்சிருக்கேன், என்னோட டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன், அண்ட் ஃபினாலே வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். சிப்பு சிப்பி. ஹே சிப்பு சிப்பியா, சிப்பு சிப்பிக்கு நான் வந்து என்ன சொல்லணும்னா, என்னோட கூட இருந்து நீ வந்து லைக் அதர் கண்டஸ்டண்ட்டாக இருந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்க. அந்த மாதிரி இப்போ வரைக்குமே லைக் என்ன ஷோ முடிஞ்சதுக்கப்புறமும் நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிற. ஸோ அதுக்காக வந்து உனக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு ஹார்ட். உங்களோட அசட்டுங்க அவங்க, கரெக்டா? எஸ். ரவீனா. ஹே ரவீனா, எனக்கு வந்து அந்த ஜோடி செட்டில் வந்து கிடைச்ச ஒரு பெஸ்ட் திங்குன்னு சொல்லுவேன். லைக் எப்படின்னா வந்து பயங்கரமான மாரல் சப்போர்ட் ஆகட்டும், எல்லாமே, அண்ட் அவங்களுக்கும் ஒரு ஹார்ட். எத்தனை பேருக்கு? ஓகே. வினித். சரியான ட்ரூவான பர்சன். நாங்கள் 2 பேருமே ஒரே டீமில் தான் இருப்போம், ஆனால் நாங்கள் எல்லாருமே காம்படிட்டர்ஸ்.
ஸோ வினீத் வந்து எப்பவுமே வந்து வினீத்துக்கெலாம் ஓகே. யுவர் குரு வர்தா மாஸ்டர். அவர் வந்து எப்பவுமே வந்து எப்பவுமே வந்து என்னோட டேட் தான் அவர். நான் இதை முன்னாடி கொடுத்த ஹார்ட்டு, லவ் யூ எல்லாமே சேர்த்து அவருக்கு நான் கொடுத்துட்றேன். ஃபைனலி உங்கள் ஃபேன்ஸ். ஓகே, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, நீங்கள் நல்லா பண்ணுங்கள், அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு நாங்கள் எல்லாமே இருக்கோம். நீங்கள் அதாவது நீங்கள் வீடியோஸ் போடுங்க, நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லா இருக்குது, இன்னும் நல்லா நீங்கள் வந்து மேலே வரணும், அதுக்காக நாங்கள் எப்போவுமே கடைசி வரை சப்போர்ட் பண்ணோம். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னென்னா பாய்ஸும் இருக்காங்க, கேர்ள்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே, என் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே வந்து லவ் யூ. அண்ட் ரோஸ் செக்மெண்ட். இப்போது நான் ஒவ்வொரு ரோஸ் கலர் சொல்வேன், ஒவ்வொரு நேம் சொல்வேன், நீங்கள் வந்து அதை யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகே ஓகே, நான் சொல்கிறேன். ரெட் வந்து லவ் இல்லை. ஸோ இந்த லவ் வந்து நான் வந்து வர்தானாக்கு கொடுக்குறேன். இதுக்கு பேர் தாங்க கிரேட் எஸ்கேப். உண்மையாக லவ் வந்து நான் வர்தானாக்கு கொடுக்குறேன். ஓகே. ப்ரொஃபஷனில் லவ் வந்து வர்தானாக்கு. ஸோ பர்சனலாக கொடுக்கணும்னா? பர்சனலாக எனக்கு லவ் யாருமே இல்லைங்க. ஆமாம், சரிங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். வினீத் அந்த நான் கொடுக்குறேன். வினீத் அண்ணாக்கு. பிங்க் பெஸ்டி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஸோ அதனால க்ரஷ். ஒன்றா ரெண்டா எதடா சொல்லுவேன். உண்மையாக எனக்கு நிறையா க்ரஷ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து சமந்தா வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப பெரியவங்க தான், இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு அவங்க மேலே பயங்கர க்ரஷ்ஷு. எப்படின்னா அவங்க என் வயசுலலாம் இருந்தாங்கன்னா எப்படின்னா நான் அவங்கள வந்து போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணி எப்படின்னா கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் சமந்தாக்கு வந்து இது கொடுக்குறேன். உங்கள் பேர் கூட ஆடினதை விட வேற பேர் கூட ஆடினது தான் வந்து ஜாஸ்தி. ரீல்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் நாங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஜாலியாக தான் இருக்கும். இல்லை அதனால நிறைய கான்ட்ரவர்சிலாம் வரும் தானே? வரும். அது பார்த்தா நமக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாதுல்ல. ஸோ எனக்கு என்னென்னா, என் கூட ஆடணுன்னு கேட்டால், இல்லை எனக்கு அவங்க கூட ஆடணுன்னு தோணால் நான் வந்து நார்மலாக நான் ஆடுவேன். நான் என் பார்ட்னர் கூட ஆடினதை வந்து நான் ஷோவில் ஆடினேன். மற்றபடி நான் நிறையா பேர் கூட டான்ஸ் ஆடியிருக்கேன். உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து நான் என்னோட எஃபர்ட்ஸ் போட்டு, என்னோட ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ தூரம் என்னால் எப்படி வர முடிஞ்சிச்சோ, இதோட நான் நிற்காமல் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக, அதாவது என்னோட லைஃப்பில் இது ஒரு ஆட் ஆன் தான். நான் பண்ண ஒரு விஷயத்தில் இது ஒரு ஆட் ஆன். ஸோ அதனால் இது மூலமாக வந்துட்டு நான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி என்னை எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி என்னோட எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போட்டு லைஃப்பில் எப்படின்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இத்துடன் நம்மளோட இன்டர்வியூ வந்து நிறைவடைந்து விட்டது. ஸோ நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப 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 ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணீங்க. நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.